சூப்பரான ஹைதராபாதி நிஜாமி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேங்க. ஒரு பேனில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேங்க. அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பரோட்டா சப்பாத்திக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது பன்னீரில். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு வடை சட்டியில் ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கலாங்க. நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு துண்டுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். 3 வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லாவே வதக்கிக்கலாங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு. போட்டுட்டு பாதாம் பருப்பு நான் 7 போட்டுக்கிறேங்க. உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் நான் பாதாம் போட்டிருக்கேன். முந்திரி இருந்தால் ஒரு 10 முந்திரிக்கு பக்கமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி புதினா சேர்ந்து 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வதக்கி வச்சுக்கிற நம்ம மசாலா போட்டுக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பாதாம் பருப்பு இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பேனில் தேங்காய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சவனே அரைச்சி வச்சுக்கிற மசாலா எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தயிர் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு 100 மில்லி தயிர் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு கூடவே நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா 3 டீஸ்பூன் போட்டிருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து அதை வந்து நம்ம மசாலாவில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நல்லா ஊற்றிடலாம். மறுபடியும் அதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலரி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதி வரட்டும். அடிக்கு ஒரு தடவை நீங்கள் கலரி கொடுத்துட்டே இருங்க. அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீரை போட்டுக்கலாங்க. பன்னீரையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர ஸ்டேஜில் நல்லா வந்து கசூரி மேத்தியை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கையிலே நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டோம்னா சூப்பரான நமக்கு ஹைதராபாதி பன்னீர் மசாலா ரெடி ஆயிரும். வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.